example வந்து one of the asset there are three partners A B C example three partners இப்போ partners என்ன பண்ண போறாங்க they want to close the business close பண்ண போறாங்க இல்லையா என்ன பண்ணனும் they sell the all assets sell பண்ண போறோம் கரெக்ட்டா so sell பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு cash see I want to sell the asset here to whom third parties க்கு விற்க போறேன் புரியுதா இங்க பார்ட்னர்ஸ் கூட நான் விக்கலாம் புரியுதா who can sell it business இருக்கிற எல்லா அசெட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணனும் இல்லையா சோ சேல் பண்ணா என்ன வரும் நமக்கு see what comes in as per real account என்ன வரும் cash account என்ன பண்ணுமா cash account debited to இங்க எழுதணும்னா realization என்ன பண்ண எழுதணும் realization example you sold one of the furniture value rupees how much 5000 விற்க போறேன்னு வெச்சுக்கோ furniture இங்க furniture எதுவும் தேவையில்லை ஏன் சார்னா இது வந்து எல்லாமே வந்து ஃபர்னிச்சர் ஆகட்டும் இல்ல மெஷின் ஆகட்டும் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் which account realization account ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேவா சிம்பிள் see when you going to sell this one okay any asset what comes in cash உள்ள வரும் அதெல்லாம் cash account எழுதுங்க and வந்து credit side ஈஸியா எழுதலாம் எழுதணும் realization account எழுதலாம் ஓகேவா example I will take here for 5000 okay so you can write narration being furniture sold not only furniture எந்த asset வித்தாலும் சரி எந்த asset-ம் வித்தாலும் சரி ஓகே you can write what meant cash account to realization account உங்களோட talent இண்டிவிஜுவலா எழுதலாம் example you are selling only furniture னா furniture எழுதலாம் suppose மெஷினுக்குனா மறுபடியும் என்ன எழுதணும் cash account to realization account எழுதணும் அதுக்கு பதிலா என்னென்ன assets வித்திருக்காங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரே வேர்ட் கூட எழுதலாம் புரியுதா தம்பி அது இருக்குல்ல so assets எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் செப்பரேட்டா so once assets sell பண்ணா இந்த entry cash account debited to what meant realization so write narration being furniture sold ஓகேவா இது வந்து asset வித்தா ஓகேவா அதே வந்து இந்த ஃபர்னிச்சர் ஆகட்டும் இல்ல மெஷினரி ஆகட்டும் இல்ல ஸ்டாக் ஆகட்டும் ஏதோ ஒரு அசெட் வந்து பார்ட்னர் எடுத்து போறோம் வெச்சுக்கோங்க பார்ட்னர் எடுத்து போவாங்க nothing but they likes I'll take this one right அப்படி பண்ணும்போது ஸ்மால் சேஞ்ச் இதுக்கு என்னது ஸ்மால் சேஞ்ச் நமக்கு கேஷ் வராது இப்போ சோ பார்ட்னர் கேஷ் தர மாட்டான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவான் என்னோட பார்ட்னர் கேபிட்டல் என்ன பண்ணீங்க டெபிட் பண்ணிக்கங்க மைனஸ் பண்ணிக்கங்க சொல்லுவாங்க சோ அதனால என்ன பண்ணனும் எக்ஸாம்பிள் A took over so A capital account A capital account என்ன பண்ணனும் டெபிட் பண்ணு டெபிட் நதிங் பட் என்ன பண்ணனும் மைனஸ் பண்றது புரியுதா so same account தான் இங்க எழுதணும் என்னது what it took over the one of the assets okay example for 10000 rupees okay questionல வந்து கொடுப்பாங்க அது வந்து எழுதிக்கலாம் புரியுதா so write narration being stock took over by partner okay write narration what is the point now so in asset with an entry cash account debited to realization account இது வந்து பார்ட்னர் வந்து ஏதோ ஒரு அசெட் எடுத்து போவான் அதனால அவன் பார்ட்னர் கேபிட்டல் என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும் ஏன் சார் வந்து பார்ட்னர் கேஷ் பே பண்ண கூடாதா பே பண்ணலாம் சப்போஸ் கேஷ் பே பண்ண என்ன என்ட்ரி இதே என்ட்ரி கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு realization account அது ஒரு சான்சஸ் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் பண்ண liabilities என்னமா liabilities பே பண்ணால் ஆப்போசிட் என்ட்ரி ஈஸியஸ்ட் ஒன் we are right what meant realization yes or no see I am going to pay to someone debit the receiver as per okay personal account என்ன சொல்வாங்க debit the receiver சொல்வாங்க இல்லையா அதனால உங்க பேர்ல எழுத தேவையில்லைங்க இதெல்லாம் நீங்க அசெட் செட்டில் பண்ண போறீங்களோ will be all transferred beside debit side realization account nothing but easiest one இதுக்கு ஆப்போசிட் அசெட் வித்தா நம்ம கேஷ் வரும் இல்லையா இப்போ நம்ம பே பண்ண போறோம் கேஷ் வெளியே போகும் ஓகேவா what is this point அதனால இதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி என்ன என்ட்ரி இது realization account debited to cash account okay example you pay to sundry creditors rupees okay 79000 example question la கொடுப்பாங்க இது 79000 what is the point am I clear who paid this and all business paid to whom liabilities வந்து சில்வர் பண்ணுங்க
ஓகேவா? ஸோ ரியலேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். சப்போஸ் பார்ட்னர் கூட பிசினஸ் இல்லை, ஸோ அந்த டைம் ஆஃப் டிசல்யூஷன் பக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது பிஹாப் ஆஃப் த வாட்மேன் பிசினஸ் வந்து பார்ட்னர் கூட என்ன பண்ணலாம், லைபிலிட்டி வந்து செட்டில் பண்ணலாம். லைபிலிட்டி வந்து செட்டில் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, அசெட் கொண்டு போனோம் இல்லையா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் என்ன பண்ணாங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கரெக்டா? இப்போ பிரசன்ட் யார் பே பண்ண போறா, he took over the liability. Liability is what, நான் பே பண்றேன், பே பண்ணிருக்கான். ஓகேங்களா? சோ இதுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆப்போசிட். இங்க பாருங்க, இந்த என்ட்ரி வந்து A கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கு எக்ஸாம்பிள். இது என்னதுக்கு, அசெட் எடுத்து போனதுக்கு. அதே மாதிரி தான் liability also can be paid by whom here, taken over by whom here, partner. புரியுதா? இதுக்கு வந்து ஆப்போசிட் என்ட்ரி. அப்போ என்ன பண்ணனும்னா இது உல்டா என்ட்ரி இருக்கும். ஓகேவா? சோ என்ட்ரி சேம் இங்க பாருங்க, realization account debited to example B எடுத்துக்கலாம், B capital account. இது என்னது, liabilities taken over by, took over by partner எழுதிக்கலாம். ஓகேவா? இது என்னது, liability paid by the firm, liability settled கூட எழுதிக்கலாம். புரியுதா சாமி? இதோட நீங்க பாருங்க, ஜஸ்ட் இந்த கான்செப்ட் வந்து இன்னொரு ட்ரிபிள் பண்றேன், கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ரியலேஷன் அக்கவுண்ட். இது என்னது, அசெட் விக்கும்போது. ஓகேவா? அதே வந்து பார்ட்னர் ஏதாவது ஒரு அசெட் எடுத்துட்டு போயிட்டா அவன் காசு தர மாட்டான், அதனால என்ன பண்ணணும், நம்ம அவனோட பார்ட்னர் கேபிட்டல் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணிட்டோம். இது ரெண்டு என்ட்ரிக்கு ஆப்போசிட். when liability பே பண்ணும்போது ரியலேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட் வரும். ஓகே? அண்ட் அவன் வந்து ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து லைபிலிட்டி எடுத்துட்டு போனால் நான் பே பண்றேன் எடுத்து ஓகே பே பண்ணா அப்போ அப்போ என்ன பண்ணனும், ரியலேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஆன் கன்சர்ன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இது நான் பி எடுத்துட்டேன். ஓகே? சோ இதுக்கு இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, ஜஸ்ட் ஒன்லி ஸ்மால் சேஞ்ச். இந்த கேஷ் இங்க என்ன ஒரு பார்ட்னர் எடுத்து போயிருப்பா லைபிலிட்டி, அதனால ஆ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன பண்ணனும், கிரெடிட் பண்ணனும். ஓகே, கிளியர் திஸ் ஒன்? நீட் அவுட் சார். நெக்ஸ்ட் இதுல வந்து அப்பவே சொன்ன மாதிரி அன்ரெக்கார்டு அசெட், அன்ரெக்கார்டு அசெட் ஏதாவது இருக்கு, இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகேவா? அது வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக சேல் பண்ணணும். என்ன என்ட்ரி இருக்கு, கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ரியலேஷன் அக்கவுண்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி தான் அன்ரெக்கார்டு லைபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கீங்க, யாருக்கும் ஒரு பே பண்ணணும், இது வரைக்கும் இன்னும் ரெக்கார்டே பண்ணல பிசினஸ்ல. இப்போ ஓகே கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அகைன் என்ன என்ட்ரி இது, ரியலேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு வாட் மை கேஷ் அக்கவுண்ட் சொல்றோம். புரியுது சொல்ற பாயிண்ட்? கிளியர்? நெக்ஸ்ட் அதுக்கு சொன்ன மாதிரி அன்ரெக்கார்டு அசெட் இருக்கு, அது வந்து என்ன பண்ணோம், we settle down to what, unrecorded liability. எக்ஸாம்பிள் unrecorded asset வந்து 5000 இருக்கு, unrecorded liability 6000 இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த 5000 unrecorded asset இல்லையா, we settle down to whom here, unrecorded liability pay பண்ணிட்டோம். so no entry will be passed. ஏனா எக்ஸாம்பிள் இந்த ஃபர்னிச்சர் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்னிச்சர் வந்து ரெக்கார்டே பண்ணல, ஒரு பொண்ணுக்கு ஓகேவா, ஒரு சண்டே கிரியேட்டர்ஸ் வந்து நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஒரு 6000 rupees. அந்த பொண்ணு ஐ சே சார் ஐ டேக் திஸ் ஃபர்னிச்சர் அன்ரெக்கார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் வந்து எடுத்து பாஸ் வச்சுக்கோ. ஸோ அதுக்கு என்ட்ரி இங்கே பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு இது என்ன ஆகிடும், செட்டில் வந்து ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? என்ன டவுட் இருக்குது இந்த கொஸ்டினில்? ஓகே, சரி, கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரியலேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ரியலேஷன் எக்ஸ்பிரஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். இந்த அசெட்ஸ் எல்லாம் விற்று லைபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும். ஓகே பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சில செலவாகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் வாட் மீன் பெய்ட் பை ஃபார்ம். பெய்ட் பை வாட், ஃபார்ம். நத்திங் பட் ஃபார்ம் தான் பே பண்ணணும். ஓகே, ஃபார்ம் பே பண்ண போகும். அதுக்கு என்ன எப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட்டட். என்ன அக்கௌண்ட், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட்டட். ஏன் சார்னா இது லைபிலிட்டி. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஐ அப்பாயிண்ட் ஒன் ஆஃப் தி பர்சன் சஞ்சய். ஓகே, இதெல்லாம் அசெட்ஸ் எல்லாம் வித்துட்டு லைபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணுறது. ஓகே, இந்த பேர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும்.
So now we have to pay some remuneration. Remuneration is salary கொடுக்கணும் உங்களுக்கு. புரியுதா? அதனால entry realization account debited to cash account. என்னது கான்செப்ட் இது? Realization expenses. Okay. Right here narration being realization expenses paid. Okay. Next, in the realization expenses, one of the partner okay, one of the partner Gopika. And the பொண்ணு என்ன பண்ணுது? Partner வேற Gopika. அந்த பொண்ணு வந்து sir, whatever expenses, okay, I will pay it sir. நான் வந்து பே பண்ணிக்கிறேன் சார். ஓகே, பர்சனல். அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்? அந்த பொண்ணே ஒத்துக்கறா. பட் பே பண்ணும்போது அந்த பொண்ணு பே பண்ணல. வாட் இஸ் தி மீன்? Realization expenses borne by what ma? Partner. Paid by what man? Paid by the business. Nothing but firm. நல்லா புரிஞ்சுக்கணும். பார்ட்னர் ஒத்துக்கனாங்க பே பண்றேன்ட்டு. பட் பே பண்ணது யாரு? firm. புரியுதா? பட் அவங்க தான் ஒத்துக்கனாங்க கண்டிப்பா அவங்க தான் பே பண்ணணும். பட் at present யார் பண்ண போறாங்க? firm pay பண்ணணும். சோ அவங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? நீ தான ஒத்துக்கலாமா? நீ தான் பே பண்ணணும். அதனால அவங்க பார்ட்னர் கேபிட்டல் என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஒத்துக்கணும் இல்லையா? சோ உங்களோட கேபிட்டல் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். So I write here, take example, Gopika capital account has to be debited. Okay வா? அவங்க பார்ட்னர் இருந்து அவங்க தான் ஒத்துக்கறாங்க இல்லையா? அதனால அந்த பார்ட்னர் கேபிட்டல் என்ன பண்ணனும்? டெபிட் பண்ணணும். பட் பிசினஸ் தான் பே பண்ணிச்சு. பிசினஸ்ல என்ன வெளிய போச்சு? கேஷ். This is point. What goes out man? Cash வெளிய போச்சு. ஒத்துக்கறது பார்ட்னர், பே பண்ணது யாரு? So ஃபோனோட காசுல இருந்து என்ன பண்ண போறோம்? we going to pay. கரெக்ட்டா மேம்? பட் ஒத்துக்கறது யாரு? ஒத்துக்கறது பார்ட்னர், பே பண்ணது யாரு? பிசினஸ். அதனால பிசினஸ் என்ன வெளிய போச்சு? what goes out? cash account. என்ன பண்ண? cash account. இதுல கொஞ்சம் இன்னும் சட்டியா டிஃபரண்டா இருக்கும். I mean the adjustments vary இருக்கும். this only இது வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? Next, again realization expenses வந்து ஒத்துக்கறது வந்து firm. Okay, borne by what man? Realization expenses. Okay, accepted by what man? For business. Okay, but paid by the partner. Okay வா? யார் பே பண்ணனும்? business பே பண்ணனும். business amount வந்து எடுத்து கொடுக்கணும். பட் பே பண்ணது யார் பிரசன்ட் இப்போ? பார்ட்னர் பே பண்ணிட்டாங்க. அதனால small change. சோ இங்க பாருங்க, realization account debited. இது வந்து expenses இல்லையா? நம்ம பே பண்ணனும். பட் யார் பே பண்ணாங்க? பார்ட்னர் பே பண்ணாங்க. பட் பிரசன்ட் பே பண்ணது யாருமே? பார்ட்னர். அதனால எக்ஸாம்பிள் I take here. Okay, B capital account. Okay, accepted by the business, paid by the partner. அதனால realization account debited to what account? B capital account. Okay, வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். what is the point now? Okay, next one more entry. Again realization expenses வந்து ஒத்துக்கறது வந்து partner. who agreed man? partner. Okay, பட் என்ன பண்ணிப்போம்? realization expenses paid by the partner. அவங்களா ஒத்துக்கறாங்க, அவங்களா பே பண்ணிட்டாங்க. பார்ட்னரா ஒத்துக்கறாங்க, பார்ட்னரா பே பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பிசினஸ்க்கு சம்பந்தம் இல்லை. ஓகேவா சார்? என்ன எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் சரி நான் பே பண்ணிட்டேன் சார் பர்சனலா சொல்லுவாங்க. அவங்களா பே பண்ணிட்டாங்க. அப்போ பிசினஸ்ல நம்ம எதுமே என்ட்ரி பாஸ் பண்ண கூடாது. this is point. am I clear? இதோட தெரியல. so suppose இந்த क्वेश्चनல கொடுத்தா நீங்க என்ன அந்த மாதிரி கொடுத்தா என்ன எழுதணும்? no entry and put the narration because being expenses, okay, only by partner, paid by partner. and என்ன பண்ணோம்? இது ப்ளோ பண்ணணும். என்ன டோட்டல்ல just recall once. realization இதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. realization அக்கவுண்ட் ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் யார் பே பண்ணனும்? பிசினஸ் ஒத்துக்கிறது. பே பண்ணது யாருப்பா? பிசினஸ் தான். so realization account debited to cash account. next
realization expenses borne by what man partner, paid by what man business. பார்ட்னர் ஒத்துக்கறாங்க பட் வந்து பார்ட்னர் பே பண்ணல at present. ஓகேவா பிசினஸ் பே பண்ணுச்சு. என்ன என்ட்ரி ஓகேவா கோபிகா கேபிட்டல் contributed to cash account. நெக்ஸ்ட் இது வந்து realization expenses borne by what man firm. என்னது ஒத்துக்கறது யாரு பிசினஸ் பட் பே பண்ணது யாரு பார்ட்னர். அதனால realization contributed to partners. இது சார்னா அவங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். புரியுதா? அவங்க கையில கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க பார்ட்னர்ஸ் கவுண்டர் என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கிரெடிட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் expenses accepted by the partner paid by the partner no entry will passed. இந்த மாதிரி பாஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு மார்க் வரும். ஓகேவா? இதோட இருக்கா? So